வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்கன் பிளேன்னா என்ன, போலார் ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கொடுத்துருக்கிற ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இதை வந்து ஒரு ஆர்டர் பேராக எழுத முடியும். அதாவது எக்ஸ் கமா ஒய், இது ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும், அது ரெண்டையும் வந்து எக் கமா ஒய் அப்படின்னு இது பண்ணி ஆர்டர் பேராக எழுத முடியும். இப்போ 2 + 4i அப்படின்னா 2,4, -2 + 3iனா -2,3, 0 + 1i அப்படின்னா 0,1, 2 + 0i னா 2,0, -5 அப்படின்னா -5, -2 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படி இருக்குது அப்படின்னா இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு 2,4, 2 கமானா எக்ஸில் 2, ஒயில் வந்து 4, அப்போ 2,4, அதுக்கப்புறம் -2, 3, அப்போ -2, 3 அப்படின்னா -2,3, அதுக்கப்புறம் 0,1, எக்ஸில் 0, ஒயில் வந்து 1, அப்போ 0,1, அதுக்கப்புறம் 2,0, எக்ஸில் வந்து 2, ஒயில் வந்து 0, அப்போ 2,0, அப்புறம் -5, எக்ஸில் வந்து -5, ஒயில் வந்து -2, அப்போ வந்து -5, -2. இந்த பிளேன், அதாவது இந்த பிளேனை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கன் பிளேன் அல்லது காம்ப்ளெக்ஸ் பிளேன் சொல்கிறோம். அதாவது கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம ஆர்டர் பேராக எழுதிக்கலாம். அந்த ஆர்டர் பேராக எழுதிட்டு இதை வந்து கிராஃபில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதை தான் காம்ப்ளெக்ஸ் பிளேன் அல்லது ஆர்கன் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மாடுலஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர், மாடுலஸ் இஜெட் ஈக்குவல் டு எக் ப்ளஸ் ஒய். இப்போ மாடுலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், √(x² + y² அப்படிங்கிறதா. இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆர்ஜின் அண்ட் த பாயிண்ட் ஆஃப் x, y அப்படிங்கிறோம். அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இப்போ P of Z = அப்போ இஜெட்டுங்கிறது இங்கே எக், ஒய் இதை ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த பாயிண்ட்டு. இப்போ ஆர்ஜினில் இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஆர் = மாடுலஸ் ஆஃப் இஜெட் அப்படின்னு சொல்லிடலாம். என்னோட ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் போலார் ஃபார்ம் ஆஃப் த போலார் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆர் = மாடுலஸ் ஆஃப் இஜெட், இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஆர்ஜினில் இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா ஆர் = மாடுலஸ் ஆஃப் இஜெட், என்னோட ஆங்கிள் வந்து தீட்டா. இது போலார் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ நம்மளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா இஜெட் இங்கே எக்ஸ் = r cos θ, y = r sin θ. போலார் ரெப்ரசன்டேஷனில் r, θ. ஸோ எக்ஸ் = r cos θ, y = r sin θ. அப்போ இஜெட் எப்படி எழுதலாம் அப்படின்னா இஜெட் = r cos θ + i × r sin θன்னு எழுதலாம். இங்கேயும் r காமனாக எழுதுனா r ஏன்னா x + iy அப்படிங்கிறனால rன்னா cos θ + i sin θ. இதுதான் போலார் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ இஜெட் = r × cos θ + i sin θ அப்படிங்கிறது போலார் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ r = நம்ம என்ன சொல்லலாம், மாடுலஸ் ஆஃப் இஜெட் சொல்லலாம். மாடுலஸ் ஆஃப் இஜெட்னா √(x² + y². தீட்டா அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த தீட்டா வந்து லைஸ் பிட்வீன் 0 <r = தீட்டா <2π. அப்போ 0 to நம்மளுக்கு 2π, லைஸ் பிட்வீன் 0 <r தீட்டா 2π. இதே நம்மளுக்கு தீட்டா லைஸ் பிட்வீன் -π θ <r π அப்படின்னா இது வந்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் அப்படின்னா தீட்டா லைஸ் பிட்வீன் 0 <r தீட்டா 2π, இல்லை பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட் -π நம்மளுக்கு θ <r π. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெப்ரசன்ட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதாவது இஜெட் = 1 + i3 போலார் ஃபார்மில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு போலார் ஃபார்ம்னா என்ன, இஜெட் = r cos θ + i sin θ தான் போலார் ஃபார்ம். அப்போ இஜெட் = r cos θ + i × r sin θ அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. இஜெட் = என்ன சொல்லலாம், இங்கே இஜெட் வந்து 1 + i √3ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன சொல்லலாம், இது எக்ஸ்ன்னு இது ஒய்ன்னு எடுத்துக்கோ. அதாவது r cos θ = 1, r sin θ = √3. ஏன்னா x + iy அப்படின்னா x வந்து r cos θ, y வந்து r sin θ. அப்போ x = 1 அப்படிங்கும்போது r cos θ = 1, y = 3 அப்படிங்கும்போது r sin θ = √3 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இதை ஸ்கொயர்டு பண்ணுறோம். ஸ்கொயர்டு பண்ணோம்னா r
ஸ்கொயர் பண்ணால் ஆர் ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு 1, ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு 3 கிடைக்கும். இப்போ ஆர் ஸ்கொயர்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆர் ஸ்கொயர்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்டு சைன் தீட்டா ரெண்டையும் ஆட் பண்ணால் இங்கே 1 + 3, அப்போ நம்மளுக்கு இங்கே 4 கிடைக்கும். இங்கே வந்து ஆர் ஸ்கொயர்டு ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. காமனாக இருக்கிறது அவுட் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு தீட்டான்னு இருக்கும் ஈக்குவல் டு 4. இப்போ காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு தீட்டா வேல்யூ வந்து 1. தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு 1 ஈக்குவல் டு 4. அப்போ ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4. ஆர் ஸ்கொயர்டு 4 அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 2. ஆர் வேல்யூ வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும் ஆர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு. அப்புறம் நம்ம ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னா 2 காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1. ஆர் சைன் தீட்டா ஈக்குவல் டு √3 அப்படின்னா 2 சைன் தீட்டா ஈக்குவல் டு √3. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் 1/2, சைன் தீட்டா ஈக்குவல் டு √3/2. அப்போ நம்மளுக்கு ரெண்டுமே ப்ளஸ்ஸில் இருக்குது. காசோட வேல்யூ சைனோட வேல்யூ ரெண்டுமே ப்ளஸ்ஸில் இருக்குனாட்டி இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் விழுகுது. ஸோ நம்மளுக்கு காஸ் π/3யோட வேல்யூ வந்து 1/2, சைன் π/3யோட வேல்யூ வந்து √3/2. தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு π/3. அப்போ போலார் ஃபார்மில் நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணணும்னா இஜெட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். தீட்டா தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் π/3 அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆரோட வேல்யூ வந்து 2. தேர்ஃபோர் 2 இன்ட்டு காஸ் π/3 ப்ளஸ் ஐ சைன் π/3. நெக்ஸ்ட்டு அடுத்த சம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். convert the complex number minus நம்மளுக்கு -16 1 + i√3 into the polar form. இதை வந்து போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. இஜெட் ஈக்குவல் டு -16 / 1 + i3. இது வந்து காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட். இந்த காஞ்சுகேட்டை 1 - i3 மேலேயும் நமக்கு கீழே வந்து நம்மளுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன சொல்லலாம் -16 × 1 - i√3. அப்போ -16 × 1 -16 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 16 √3i அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து a + b × a - b. அப்போ a² மைனஸ் b² அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ -16 + 16 √3i டிவைடட் பை நம்ம இங்கே வந்து 1² வந்து 1. அதுக்கப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே வந்து i² அப்படிங்கிறது மைனஸ். √3 × √3 அப்படிங்கும்போது 3. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா ப்ளஸ்ஸு. அப்போ நம்மளுக்கு -16 ப்ளஸ் நம்ம என்ன சொல்லலாம் 16 √3i டிவைடட் பை நம்ம என்ன சொல்லலாம் 1 + 3. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் -16 ப்ளஸ் நம்மளுக்கு 16 √3i டிவைடட் பை 4. அப்போ என்ன சொல்லலாம் 4 × -4. இங்கே வந்து 16 இங்கே 16 இங்கே கீழே 4 இருக்கிறதுனால 4 காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 4 × -4 + 4 × √3iன்னு கிடைக்கும். 4 கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு -4 + 4 √3i அப்படின்னு கிடைக்கும். இதுதான் இஜெட் ஈக்குவல் டு இது என்ன ஃபார்மில் போலார் ஃபார்மில் ரெப்ரசன்டேஷன் பண்ண சொல்கிறாங்க. போலார் ஃபார்ம்னா என்ன ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தான் போலார் ஃபார்ம். இப்போ ஆர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு -4, ஆர் சைன் தீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு 4 √3. அப்போ நம்ம எழுதிடலாமா? அதுக்கப்புறம் ரெண்டையும் ஸ்கொயர்ட் பண்ணுவோம். r² இன்ட்டு காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு 16, r² இன்ட்டு சைன் ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு 48. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் r² காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் r² சைன் ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு 16 + 48 ஈக்குவல் டு நம்மளுக்கு 64. அப்போ காஸ் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு தீட்டாவோட வேல்யூ வந்து 1. தேர்ஃபோர் நம்ம சொல்லலாம் r² இன்ட்டு 1 ஈக்குவல் டு 64, r ஈக்குவல் டு √64. அப்போ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 8. r cos theta ஈக்குவல் டு -4, r sin theta ஈக்குவல் டு 4 √3 தெரியும். ஆரோட வேல்யூ வந்து நம்ம 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 8 cos theta ஈக்குவல் டு -4, 8 sin theta ஈக்குவல் டு 4 √3. அப்போ cos theta ஈக்குவல் டு -4/8. அப்போ நம்ம சிம்ப்ளை பண்ணோம்னா 1/2ன்னு கிடைக்கும். sin theta ஈக்குவல் டு நம்மளுக்கு சொல்லலாம் 1/, நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ √3/2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லலாம் இது வந்து மைனஸ் இது வந்து ப்ளஸ்ஸு. அப்போ வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் காஸ் வந்து மைனஸ் சைன் வந்து ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ -1/2 √3/2. செகண்ட் குவாட்ரண்ட்டில் விழுகிறதுனால π - π/3. இதனோட வேல்யூ வந்து π/3ல் தான் இது ஆகுது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் விழுகிறதுனால π - π/3. அப்போ 3π - π டிவைடட் பை 3. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 2π/3. தேர்ஃபோர் நம்மளுக்கு போலார் ஃபார்ம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணலாம் இஜெட் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. நம்மளுக்கு இஜெட் ஈக்குவல் டு ஆர் வந்து 8 காஸ் 2π/3 ப்ளஸ் ஐ சைன் 2π/3.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.